நம்ம பிரெயின் ஹாப்பினஸ்க்காக டிசைன் பண்ணப்பட்டதில்லைன்னு தெரியுமா? ஆமாங்க. அனன்யான்னு ஒரு பொண்ணு ஒரு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுறா. அதுக்கு வந்து ஒரு 10 கமெண்ட்ஸ் வருது. அந்த 10 கமெண்ட்ஸில் 9 கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவான கமெண்ட்ஸ். அதாவது நீ பார்க்க நல்லா இருக்க, போல்டாக இருக்க, கான்ஃபிடென்ட்டாக இருக்க, அந்த மாதிரி ஒரு 9 கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக வருது. ஆனால் ஒரே ஒரு கமெண்ட் மட்டும் நீ பார்க்க ரொம்ப வியர்டாக இருக்க, நீ நல்லா இல்லை, அந்த மாதிரி ஒரு பேடான கமெண்ட் வருது. ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா நைட்டு ஃபுல்லாக அந்த ஒரு பேட் கமெண்ட் பற்றியே திங்க் பண்ணிகிட்டே இருக்கா. ஆனால் அந்த பொண்ணு ஒன்று மறந்துருச்சு, ஒரு கமெண்ட்டு தான் வந்து பேடாக வந்திருக்கு, மீதி வந்த 9 கமெண்ட்ஸுமே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் தான்ட்டு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த பொண்ணு வந்து லோவாக ஃபீல் பண்ணுது, இல்லை இன்செக்யூராக ஃபீல் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் கிடையாது. அது பேர் தான் சைக்காலஜியில் நெகட்டிவிட்டி பயாஸ்னு சொல்லுவாங்க. நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் நம்ம பிரெயின் வந்து ஹாப்பியாக வச்சுக்கணும், ஸோ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் எங்கேயாவது ட்ரிப் போய் பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும், அந்த மாதிரி இப்போ தான் நம்ம இதெல்லாம் திங்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஒரு 1000 இயர்ஸ் முன்னாடி நம்ம பிரெயின் வந்து எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, அதாவது அந்த காலகட்டத்தில் வந்து ஏதாவது நம்ம டேஞ்சரை வந்து இக்னோர் பண்ணாலே நமக்கு வந்து சாவு தான். ஸோ அப்போ வந்து பிரெயின் எப்படி ஒர்க் ஆச்சுன்னா, ஏதாவது ஒரு த்ரெட்டன் வந்துச்சுன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் ஹாப்பினஸை விட. ஆனால் அது வந்து காலப்போக்கில் வந்து எப்படி ஆயிடுச்சுன்னா, நம்மளை யாராவது ஒரு இன்சல்ட் பண்ணாலோ இல்லை ஏதாவது தப்பாக நம்மளை பற்றி பேசிட்டாலோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து, அதாவது அந்த பேட் கமெண்ட்டுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்மளே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். அதனால தான் வந்து ஒரு சின்ன கமெண்ட்ஸையோ ஒரு சின்ன கிரிட்டிசிசமையோ வந்து பிரெயின் வந்து ரொம்ப பெரிய விஷயமா, அது ஒரு டேஞ்சராக எடுத்துக்குது. ஸோ அதுக்காக வந்து நம்ம வந்து லோ கான்ஃபிடென்ஸ்னு சொல்ல முடியாது. இது வந்து ஆன்சஸ்ட் வயரிங்னு சொல்லுவாங்க சைக்காலஜியில். ஸோ இதுக்கான சொல்யூஷன் என்னென்னா, பிரெயின் வந்து த்ரெட்டனுக்கு, அதாவது ஒரு நெகட்டிவான இதுக்கு தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். ஸோ நம்ம பிரெயினை வந்து பாசிட்டிவான வேலை வந்து ட்ரெயின் பண்ணி வச்சுக்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு ஏதாவது தாட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.